தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. தண்ணீரும் நம்பிக்கையும். நீரின்றி அமையாது உலகு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த அருமையான ஒரு சொற்றொடர். அப்படி என்றால் என்ன பொருள்? தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் இருக்கவே இருக்காது. தண்ணீர் என்பது உயிரியலுக்கு அடிப்படையான ஒன்று. நம் உடலை கூட எடுத்துக்கொண்டால் 60% இதில் எது நிறைந்திருக்கிறது? தண்ணீர் தான் நிறைந்திருக்கின்றது. தண்ணீர் என்பது உயிரினத்திற்கு அடிப்படையான ஒன்று என்பது தெரியும். ஆனால் தண்ணீர் உயிரியலுக்கு அடிப்படையாக இருக்கலாம். நம்பிக்கைக்கு அது எப்படி அடிப்படையாக அமைகின்றது? தண்ணீர் எப்படி நம்பிக்கையின் அடையாளமாகவும் உறவை வளர்ப்பதாகவும் உறவை கொடுப்பதாகவும் எப்படி அமைகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தியானிக்கப் போகின்றோம். ஏனென்று கேட்டால், இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடம் எனக்கு தண்ணீர் தா என்று கேட்கின்றார். அந்த தண்ணீரிலிருந்து தான் அவர்கள் இருவருக்கும் உரையாடல் விரிவடைந்து அது எப்படி நம்பிக்கையில் போய் முடிந்தது என்பதை நாம் தியானிக்கின்றோம். நற்செய்திக்குள் செல்வதற்கு முன்பாக தண்ணீரை பற்றி நாம் சில பொதுவான கருத்துக்களை தெரிந்து கொண்டால்தான் பைபிளுக்குள் சென்று அதற்கு பிற்பாடு நற்செய்திக்குள் சென்று தண்ணீர் எப்படி நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறது என்பதை தியானிக்க முடியும். பாருங்கள், முதலாவதாக வீட்டிற்கு செல்கின்றோம். யாராவது ஒருவர் வீட்டிற்கு செல்கின்றோம். வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்கள் நம்மை வரவேற்ற பிற்பாடு நம்மீது நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என்ன செய்வார்கள்? ஒரு குவளையில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி வரவேற்பதற்கு கொடுப்பார்கள். ஒருவேளை வழிபோக்கர் யாரென்றே தெரியவில்லை, அவர் மீது நம்பிக்கையே இல்லை என்று வைத்துக் கொள்வோமே, அவருக்கு தண்ணீர் கொடுப்பார்களா? அல்லது நாம் நமது நிலையிலிருந்து கேட்போம், நாம் தண்ணீர் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தண்ணீரை நாம் கொடுத்து வரவேற்கின்றோம். இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை பாருங்கள். பெண் பார்க்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க செல்கின்றோம். அந்த வீட்டிற்கு சென்ற உடனேயே என்ன செய்கிறார்கள்? வாயிற்படியை தாண்டி வந்து யார் நம் வீட்டிற்கு புதிதாக வரப்போகிறார்களோ தாண்டி வந்து முதலில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்கிறார்கள். யார் பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையை பார்க்க வந்தார்களோ அவர்கள் அனைவரும் ஒரே சொம்பிலிருந்து தண்ணீரை குடித்த பிற்பாடுதான் வீட்டிற்குள் அழைத்து செல்கிறார்கள். அது எதை சுட்டி காட்டுகிறது? நாங்கள் எங்கள் வீட்டு பெண்ணையோ அல்லது பையனையோ உங்களுக்கு கொடுக்கின்றோம். இது எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நாங்கள் உங்களுக்கு தண்ணீரை கொடுத்து வரவேற்கிறோம் என்பது பொருள். அப்படி என்றால் தண்ணீர் பாருங்கள், ஒரு உறவு மலர்வதற்கு, கணவன் உறவு மனைவி உறவு வளர்வதற்கு கூட மலர்வதற்கு கூட அடையாளமாக விளங்குகிறது என்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாமே. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கின்றார், மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கின்றார். அவரை எழுப்புவதற்கு என்ன செய்கிறார்கள்? விபத்து நேரிட்ட போது அவரை எழுப்புவதற்கு என்ன செய்கிறார்கள்? தண்ணீரை தான் முகத்தில் தெளித்து எழுப்புகிறார்கள். எழுப்பிய பிற்பாடு அவருக்கு தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்கிறார்கள். ஒருவேளை அவர் தண்ணீர் உள்ளே சென்று விட்டால் சூழ இருந்தவர்கள், அப்பா தண்ணீர் குடித்து விட்டார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வாருங்கள் மருத்துவமனைக்கு செல்வோம் என்று சொல்கிறார்கள். எடுத்த எடுப்பிலேயே மருந்தை தருவதில்லை, தண்ணீரை தருகிறார்கள். அவர் விழுங்கிவிட்டால் நம்பிக்கை ஏற்படுகிறது, உயிர் இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆக தண்ணீர் என்பது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் பொதுவாகவே செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் உணர்வது இல்லை. இதை அப்படியே வைத்துக்கொண்டு பைபிளுக்குள் சொல்வோமே. முதல் தொடக்க நூல் புத்தகத்தில் பார்க்கின்றோம். எடுத்த எடுப்பிலேயே 1வது அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே ஒரு வார்த்தை வருகிறது. கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். கடவுள் உலகை படைப்பதற்கு முன்பே அங்கு தண்ணீர் இருந்திருக்கிறது. அந்த தண்ணீரின் மேல் கடவுளின் ஆவியானவர் அசைந்தாடி கொண்டிருந்திருக்கின்றார். அப்படி என்றால் கடவுள் எவ்வளவு நம்பிக்கையை தண்ணீரின் மீது வைத்து தனது ஆவியானவரையே அதன் மீது அசைவாட வைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது அல்லவா? பைபிளின் முதல் வார்த்தையே இதுதான். அப்படி என்றால் தண்ணீர்
கடவுளுக்கு கூட நம்பிக்கையின் அடையாளமாக இருந்திருக்கிறது. உறவை வளர்க்கக்கூடிய, உலகத்திற்கும் அவருக்கும் உறவை வளர்க்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறது என்பது தொடக்கத்திலேயே நமக்கு தெரிய வருகின்றது. இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். நோவாவும் தண்ணீரும். நோவா கட்டாந்தரையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு கட்டளையிட்டு, நீ ஒரு பெரிய பெட்டகத்தை செய் என்று சொல்கின்றார். பெட்டகம் எங்கு பயன்படும்? தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் தான் பயன்படும். அந்த பேச்சை நம்பி பெட்டகத்தை செய்கின்றார். எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் தண்ணீரே இந்த இடத்தில் இல்லை என்கின்ற பொழுது பெட்டகம் எதற்கு பயன்பட போகிறது என்று நம்பிக்கை இன்மையில் இருந்தார்கள். ஆனால் தண்ணீர் வரப்போகிறது என்று நம்பிக்கையில் இருந்ததால் தான் நோவா பெட்டகத்தை செய்தார். நம்பிய நோவா தண்ணீரினால் காப்பாற்றப்பட்டார். நம்பாமல் இருந்த மற்ற மக்கள் தண்ணீரினால் அழிக்கப்பட்டார்கள். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் தண்ணீர் நோவாவுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. அதே தண்ணீர் நம்பாதவர்களுக்கு அழிவின் அடையாளமாக இருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆக தண்ணீர் நம்பிக்கையை வளர்க்கிறது என்பதை இரண்டாவது தடவையாக கடவுள் நிரூபித்து காட்டினார். மூன்றாவதாக மோசேவின் வாழ்க்கைக்கு செல்வோமே. மோசேவின் வாழ்க்கையில் தண்ணீர் மிக முக்கிய பங்காற்றியது என்பதை அவரது வாழ்க்கை வரலாற்றை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருகின்றது. மோசேவை பாருங்கள். எல்லா ஆண் குழந்தைகளையும் பார்வோன் கொன்று குவித்தான். ஆனால் மோசே காப்பாற்றப்பட்டது எப்படி? தண்ணீரில். அவரது அன்னை நைல் நதி தண்ணீரின் மீது நம்பிக்கை வைத்ததால் தான் அந்த குழந்தையை ஒரு படகு போன்ற ஒரு நாணல் புல் கொண்ட ஒரு சிறு பெட்டியில் செய்து அதற்குள் குழந்தையை வைத்து பாதுகாத்தார். அந்த குழந்தை மோசே பாதுகாக்கப்பட்டது எவ்வாறு? நைல் நதி தண்ணீரினால் தான். அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததால் தான் தண்ணீரில் வைத்து பாதுகாக்கின்றார். இவனை தண்ணீரிலிருந்து தான் நான் எடுத்தேன் என்று சொல்லி பார்வோனின் மகள் இளவரசி அவருக்கு மோசே என்றே பெயர் வைத்திருக்கின்றாள். அப்படி என்றால் மோசேவின் வாழ்க்கையில் தண்ணீர் எந்த அளவிற்கு நம்பிக்கை தந்தது என்று பாருங்கள். அதே மோசேவை பாருங்கள். பார்வோனிடமிருந்து மக்களை மீட்டுக் கொண்டு செல்வதற்காக அருமடையாளங்களை நீ செய் என்று சொன்ன பொழுது செய்த ஒரு அருமடையாளம் என்ன தெரியுமா? தண்ணீரை இரத்தமாக மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அங்கு இருந்த மக்கள் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு தண்ணீரை மோசே ஒரு அடையாளமாக பயன்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அதே மோசே மக்களை அழைத்து கொண்டு கானான் தேசம் நோக்கி புறப்பட்ட பொழுது இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. அதே போல துரத்தி கொண்டு வந்த பார்வோன் படைகளுக்கு முன்பாகவும் தண்ணீர் இருந்தது. இந்த தண்ணீர் இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது. எப்படி? இந்த தண்ணீரை தாண்டினால் எங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். அதே போல பார்வோனின் படைகளுக்கும் நம்பிக்கையாக இருந்தது. எப்படி? இந்த தண்ணீரை இவர்கள் தாண்ட மாட்டார்கள், இவர்களை மீண்டும் அடிமையாக பிடித்து செல்லலாம் என்று. யாரது நம்பிக்கை மிக அதிகமாக இருந்தது? இஸ்ரவேலின் நம்பிக்கை மிக அதிகமாக இருந்தது. தண்ணீர் விலகியது, சென்றார்கள். இவர்களது நம்பிக்கை குறைவாக இருந்தது, உள்ளே சென்றார்கள். அப்படியே ஆழ்கடல் அவர்களை அமிழ்த்தி போட்டது. ஆக ஒரே தண்ணீர், அதாவது செங்கடல், மிக அதிக நம்பிக்கை வைத்த இஸ்ரேல் மக்களுக்கு பரிசாகவும் மிக குறைந்த நம்பிக்கை வைத்திருந்த பார்வோன் படைகளுக்கு அழிவின் அடையாளமாகவும் இருந்தது என்பதை பார்க்கின்றோம். இதே தண்ணீர் தான் மோசேவுக்கும் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. எப்படி? மக்கள் எல்லாரும் எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள் என்று கேட்ட பொழுது கடவுள் சொன்னார், பாறையில் ஒரு அடி உனக்கு தண்ணீர் வரும் என்று. ஆனால் மோசே நம்பிக்கை இல்லாமல் 2 அடி அடித்தார். அந்த தண்ணீர் தான் மோசேவுக்கு ஒரு மரண அடியாக விழுந்தது. நான் 1 அடி தானே அடிக்க சொன்னேன், 2 அடி அடித்தாயா? ஆகவே நீ கானான் தேசத்தை காணப்போவதில்லை என்று சொல்லி கடவுள் அவரை கானான் தேசத்திற்குள் விடவே இல்லையே. நம்பிக்கையின் தண்ணீரின் மீது நம்பிக்கையின் அடையாளமாக இருந்த மோசேவுக்கு தண்ணீரே ஒரு பெரிய சங்கடத்தை வரவைத்தது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இயேசுவின் வாழ்க்கைக்கு வருவோமே. இயேசுவின் வாழ்க்கையிலும் தண்ணீர் மிக முக்கிய பங்காற்றுகிறது. திருமுழுக்கு பெறும் பொழுது அவர் தண்ணீரில் தான் திருமுழுக்கு பெற்றார்.
இவரே என் அன்பார்ந்த மகன் என்று வானத்திலிருந்து குரல் ஒலித்தது. அந்த இடத்தில் தண்ணீரில் ஞானஸ்நானம் பெற வந்தவர்கள் அத்தனை பேரும் அந்த குரலொலியை கேட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆக தண்ணீர் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கியது. அதே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், தனது முதல் புதுமையை செய்யும் பொழுது தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். மாற்றிய பொழுது அவரது சீடர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்று யோவான் நற்செய்தி கூறுகிறது. அப்படி என்றால் இயேசுவின் வாழ்க்கையில் தண்ணீர் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்கியது என்பதை பார்க்கின்றோம். இயேசுவின் வாழ்க்கைக்கு இறுதிக்கு செல்வோமே. இயேசு சிலுவையில் தொங்கி உயிர் விட்டுவிட்டார். அவர் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒரு படைவீரன் ஒரு ஈட்டி எடுத்து விழாவில் குத்தினான். குத்திய பொழுது என்ன வந்தது? தண்ணீரும் ரத்தமும் வந்தது. இதை பார்த்தவனே இதற்கு சாட்சி, அவன் நம்பினான் என்று பைபிள் நமக்கு நற்செய்தி வாயிலாக கூறுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை தண்ணீர் எவ்வளவு பெரிய நம்பிக்கையின் அடையாளமாக இருந்திருக்கிறது. அவருக்கும் சரி, அவரை சுற்றி இருந்த மக்களுக்கும் சரி, நம்பிக்கையின் அடையாளமாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இவ்வளவு தியானிச்சாயிற்று தண்ணீரை பற்றி. இப்பொழுதுதான் நாம் நற்செய்திக்குள் செல்கின்றோம். அங்கு சென்று பார்த்தால் பெண்ணிடம் இயேசு, எனக்கு தண்ணீர் சற்று தருவாயா என்றுதான் ஆரம்பிக்கின்றார். இப்படி ஆரம்பித்த பேச்சு ஒரே வரியில் முடியவில்லை, ஒரு அதிகாரம் முழுக்க சென்று கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கின்றோம். அப்படி சென்றாலும் கூட இறுதியில் அந்த பெண்ணுக்கு படிப்படியாக பேசி 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 இயேசுவிடம் பேசிய பிற்பாடு நம்பிக்கை வருகிறது. இயேசுதான் மெசியா என்ற ஒரு நம்பிக்கை வருகின்றது. என்ன செய்கின்றார்? குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு அவர் ஊருக்குள் ஓடி செல்கின்றார். ஓடி சென்று ஊராரை அழைத்து வருகிறார் என்று பார்க்கின்றோம். இங்கே இந்த விஷயத்தை பாருங்கள். தண்ணீர் இயேசுதான் கேட்டார். இயேசுவுக்கு தெரியும் தண்ணீர் நம்பிக்கையின் அடையாளம் என்று. ஆனால் கடைசி வரை அந்த பெண் ஒரு சொட்டு தண்ணீரை கூட இயேசுவுக்கு தரவே இல்லை என்பதுதான் இன்று நான் செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்படி என்றால் நான் தண்ணீர் ஒரு சொட்டு கூட தரவே இல்லையே, அப்படி என்றால் அந்த பெண்ணுக்கு எப்படி நம்பிக்கை வந்திருக்கும்? இங்குதான் ஆழமான நம்பிக்கையை பற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து சொல்கின்றார். அந்த பெண்ணிடம் பேசிய பொழுது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? கடவுளை வழிபடுவோர் அவரின் உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்று கூறுகின்றார். அப்படி என்றால் தண்ணீர் நம்பிக்கையின் அடையாளம் மட்டுமே, அதுவே நம்பிக்கை அல்ல. தண்ணீரையும் தாண்டி நம்பிக்கை வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் தொடக்க நூல் முதல் இயேசுவின் இறுதி வாழ்க்கை வரை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். தண்ணீரை ஆதாயமாக வைத்து நீ நம்பிக்கையை பெற்றுக்கொள், அதற்கு பிற்பாடு தண்ணீரை தாண்டியும் உனது நம்பிக்கை வளர் என்று சொல்கின்றார். அதைத்தான் அந்த பெண்ணுக்கும் சொல்கின்றார். நீ தண்ணீரினால் மட்டுமே வாழ்வும் நம்பிக்கையும் வந்துவிடும் என்று நினைக்கிறாயா பெண்ணே? கடவுளை வழிபடுவோர் அவரது உண்மை தன்மைக்கு ஏற்ப வழிபட வேண்டும் என்பதைத்தான் நான் உனக்கு உணர்த்தி சொல்கிறேன் என்று சொல்கின்றார். அந்த பெண் ஒரு சமாரிய பெண், அவள் யூத பெண் அல்ல, கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாத பெண் தான். ஆனால் தண்ணீரை அடையாளமாக வைத்து அவர் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவில்லை, கடவுளையே அடையாளமாக வைத்து அவர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார் என்பதைத்தான் பார்க்கின்றோம். அதன் அடையாளமாகத்தான் ஊரார் அனைவரையும் அழைத்து வந்து நம்பிக்கையில் கொண்டு வந்து இயேசுவிடம் சேர்ப்பிக்கின்றார். இப்பொழுது சொல்லுங்கள், தண்ணீருக்கும் நம்பிக்கையும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை அறிந்து கொண்டோம். அதே சமயத்தில் அதையும் தாண்டி அடையாளத்தை மட்டுமே நாம் வாழ்க்கையாக வைத்து கொண்டிருந்தால் பத்தாது, அதையும் தாண்டி நம்பிக்கை ஆழப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, தற்காலத்தில் எல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள். பைபிளை எரிப்பது, சுரூபங்களை கொண்டு போய் உடைப்பது, நற்கருணையை சேதப்படுத்துவது, அவமானப்படுத்துவது என்றெல்லாம் அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ளம் கொதித்தெழும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இவைகளெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான அடையாளங்கள், கடவுளை எடுத்துக்காட்டக்கூடிய அடையாளங்கள். ஆனால் அந்த அடையாளங்களையும் தாண்டி நீ கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைத்தான் மிகப்பெரிய சக்தி. அந்த நம்பிக்கையை இறுதி வரை வைத்திருந்தால் இவைகளை தாண்டி நீ மோட்ச பாக்கியத்திற்கு செல்வது உறுதி என்று சொல்கின்றார். ஆகவே
அடையாளமாக இருக்கக்கூடிய தண்ணீர் நமக்கு நம்பிக்கையை வளர்க்கிறது. அதையும் தாண்டி உறுதியான அடையாளம் இல்லாத நம்பிக்கையையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று கடவுள் சொல்லக்கூடிய செய்தி. நம்பிக்கையோடு இருப்போம்.